தமிழக முன்னேற்றக் கழகத்தை தொடங்கும் விஜய், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் கூட்டணி அமைத்து போட்டியா? திடுக்கிடும் தகவல்கள். தமிழகத்தின் முன்னணி திரை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள், விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் அவ்வப்போது பல்வேறு சமூக நல திட்டங்களை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வந்தார். தற்போது அவர் நேரடி அரசியலில் களமிறங்குவதற்காக பிப்ரவரி மாதம் தன்னுடைய கட்சியை டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தின் பதிவு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய கட்சியின் பெயர் தமிழக முன்னேற்ற கழகம் என்றும், அது விரைவில் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக பாஜகவுடன் கூட்டணியிட்டு தேர்தலில் சந்திக்கப் போவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மற்றொரு புறம் அந்த கூட்டணியில் தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளும் இருக்கும் எனவும், அதிமுக மற்றும் திமுகவுக்கு மாற்றாக தமிழகத்தில் ஒரு அணியை கட்டமைக்க விஜய் முயற்சி செய்து வருவதாகவும், அது தற்போது நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் இணைந்து பயணிப்பதாக பல்வேறு தகவல்கள் அரசியலில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் அவர்களின் நினைவாகவும் விஜய் அவர்கள் இந்த முறை தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது உறுதியாகி இருக்கிறது. எனவே தேமுதிக மற்றும் பாஜக, பாமக, விஜய் போன்ற கூட்டணி உருவானால் அந்த அணியில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் அவர்களையும் இணைத்துக் கொண்டால் அந்த அணி மிகப்பெரிய பலமான அணியாக, மூன்றாவது அணியாக தேர்தல்களில் போட்டியிடும். எனவே வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மும்முனை போட்டி என்பது நிச்சயமாக உருவாக்கப்பட்ட ஒன்றாக கருதப்படுகிறது.